கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் முகமது ஹபீப் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார், இப்போது மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி திமுக சார்பில் நீங்கள் இடம்பெற்றிருக்கீங்க. இந்த சூழ்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வருகிற சூழ்நிலையில் தங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு எதுவாக இருக்கிறது? மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பாக மாநில தலைமை என்ன முடிவை அறிவிக்கிறதோ அந்த முடிவின் அடிப்படையில் மாநில தலைவர், மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், எங்களது கட்சியின் தலைவர் மு தமீமுன் அன்சாரி அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் கோவை மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக அந்த கூட்டணியிலே மனிதநேய ஜனநாயக கட்சி கடந்த பாராளுமன்ற தேர்தல் முதல், கடந்த சட்டமன்ற தேர்தல் முதல் பாராளுமன்றத்திலும் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திலே கூட்டணியிலே பயணித்தது. நடைபெற இருக்கின்ற 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டத்தின் சார்பாக மிகவும் அதை வரவேற்கிறோம். தலைமை எந்த தொகுதியில் நிற்பதாக முடிவு செய்து அறிவிக்கிறார்களோ அந்த தொகுதி உட்பட 234 தொகுதியிலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்காக எங்களது கட்சியைச் சேர்ந்த மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தொண்டர்கள், எங்கள் தலைவர் தமீமுன் அன்சாரி அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தொடர்ந்து அவர் ஒரு முதல்வருக்கான ஒரு இது இளைஞர்கள் மத்தியில் அப்படியான ஒரு எண்ணங்கள் தோன்றுவதை போன்று மக்கள் பத்திரிகைகளும் அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய ஊடகங்களும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 திராவிட கட்சிகள் தான் ஆட்சி அமைக்கணுங்கிறது தான் பொதுவான எல்லா மக்களுடைய கருத்தாகவும் இருக்குது. அந்த அடிப்படையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் நிச்சயமாக இதில் வெற்றி பெறும். அவருடைய தாக்கம் என்பது, அவருடைய பொதுவான ஒரு தாக்கம் என்பது அரசியல் ரீதியான தாக்கம் அல்லாமல் ஒரு நடிகர் என்கின்ற அடிப்படையில் ஒரு தாக்கத்தை இப்போதைக்கு அது தெரிகிறது. அவ்வளோதான். இந்த நேரத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சி கோவை மாவட்டத்தின் சார்பாக இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2-3 தினங்களில் ரமலான் வர இருக்கிறது. 1 மாத காலம் நோன்பை நோற்று அந்த நோன்பின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு இந்த மக்களுக்கும் பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும், நோன்பு நோற்ற அனைத்து மக்களுக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.